வெற்றி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்வரமூர்த்தியை பார்த்து இந்த பக்கம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும். அந்த சமயம் சரி எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீ வாங்கி வையின்னு பத்திரிக்கையை அபிராமி கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த சமயம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க சொந்தக்காரங்க. அதான் குடும்பம் வந்து இப்போ ரெண்டாயிடுச்சுல்ல, அப்போ எதுக்காக வந்து வெற்றி தம்பிக்கும் தனித்தனியாக வந்து பத்திரிக்கை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா துளசி வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இன்னமும் நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் துளசி வந்து சொல்கிறாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்து வர்றதுக்கான காரணம் என்ன? என் பையன் வந்து நல்ல வேலையில் வந்து நல்ல கௌரவமாக இருந்தான், ஆனால் உன் கூட வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இப்போ சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கான். உங்கள் எல்லாருக்கும் வந்து நாங்கள் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே இந்த பக்கம் துளசிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது. தன்னால் தான் வந்து வெற்றிக்கு ஒரு 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 அடையாளமே இல்லாமல் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு இந்த பக்கம் தனியாக வந்து துளசி வந்து வெற்றியை சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க, என் காதலில் ஏற்றுக்க போகிறீங்களா அப்படின்னு. காலையிலேருந்து நீங்கள் நிறைய விளாண்டுட்டீங்க, இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க, ஏன் அப்படி இருந்தால் என்ன தப்பு? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் அன்பாக இருக்கேன், காதலிக்கிறேன், இது ஒரு விஷயம்ன்ட்டு நீங்கள் வந்து ஏங்க மேடம் கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வெற்றி நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சொல்லுங்கள் அப்படின்னு வெற்றி வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் எதுக்காக வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் நான் தான் வந்து இப்போ செயலாளராக இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அது வந்து உங்கள் அப்பாவோட வந்து பேர் சொல்லி உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைக்காக வந்து ஏதாவது சொந்த உழைப்பில் ஏதாவது ஒரு விஷயமாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே செஞ்சதில்லை. நான் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்ககிட்ட வந்து உங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு தொழில் மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு எங்களுக்காக வந்து எங்கள் 2 பேரை நீங்கள் பார்த்துக்கிற நிலைமைக்கு வரணும். அதுதான் வந்து உங்களுக்கும் சரி எங்களுக்கும் தியாவுக்கும் எனக்கும் பெருமை. வெற்றியோட பொண்டாட்டிங்கிறது எனக்கு அப்போ தான் வந்து சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் வந்து பெருமைப்படுற மாதிரி நிச்சயமாக நான் வந்து சொந்த காலில் நிற்பேன், நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்குற வாக்கு இந்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து எந்திரிச்சு துளசி பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து வெற்றியை தேடி பார்க்குறாங்க, காஃபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காலையிலேயே வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போயிருக்கான் அப்படின்னுங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப வந்து மேடம் நான் தான் சொன்னேன்ல, நிச்சயமாக உங்கள் பேரை காப்பாற்றுற மாதிரி நடந்துப்பேன், நான் வேலை தேடி போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே துளசி வந்து சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் வெற்றி போய் வந்து ஒரு ஹோட்டலில் போய் வந்து வேலை கிடைக்குமா ஏதாவதுன்னு கேட்குற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த பக்கம் வெற்றிக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே கேட்டாலும் வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒர்க் ஷாப்பில் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏதாவது வேலை இருக்கா சார் நான் அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றிக்கு வந்து இங்கே பாருப்பா, நீ இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறப்ப வெற்றி வந்து சொல்கிறாங்க, என்னாலலாம் உனக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாதுப்பா, நீ யார் இப்போ ஈஸ்வரமூர்த்தியோட பையன், அப்புறம் நாளை பின்ன வந்து உங்கள் அப்பா வந்து என்கிட்ட வந்து கேட்டாருன்னா நான் வந்து என்ன பதில் சொல்கிறது, முதல்ல கிளம்பு கடையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் கடையை ஏதோ சின்னதாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அனுப்பி விட்டுறாங்க. அந்த சமயம் வெற்றி வந்து என்ன தேடியும் வந்து வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் ஒரு லாரி வந்து கரெக்டாக வந்து மூட்டை எல்லாம் வந்து இறங்குது, அரிசி மூட்டை. அப்போ கரெக்டாக வந்து அந்த முதலாளி வந்து பார்க்குறாங்க, சுற்றி முற்றி ஆளுங்க வந்து காசு அதிகமாக கேட்டதுனால வந்து எல்லோரும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போன சமயத்தில் வெற்றி கரெக்டாக அங்கே வந்து கடைக்கு வராங்க. சார் எனக்கு ஏதாவது வேலை இருக்குமா அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை பார்த்தா வந்து பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க, இங்கே இருக்கிறது வேலை வந்து இப்போ வந்து இந்த அரிசி மூட்டையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் குடோனில் வைக்கிறது அந்த வேலையே தான் இருக்குது, அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுப்பா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல சார் நீங்கள் எனக்கு என்னை நம்பி கொடுங்க, நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெற்றியை வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து வர சொல்கிறாங்க. அவர் வந்து அப்படியே தலையில் துண்டை கட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு மூட்டையாக எடுத்துகிட்டு போய் வந்து கரெக்டாக அரிசி மூட்டையை வந்து அந்த குடோனில் வந்து வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். வெற்றி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத எல்லாத்தையும் வந்து மனசுக்குள்ளே வந்து இப்போ துளசி எல்லாமே வந்து உங்களுக்கும் தியாவுக்காக மட்டும்தான் நான் வந்து நீங்கள் என்கிட்ட முறையாக வந்து எனக்காக ஏதாவது செஞ்சுருக்கீங்களா உங்கள் காசில் அப்படின்னு கேட்டுட்டீங்க. அப்படி இருக்கப்ப நான் இந்த கஷ்டத்தை கூட அனுபவிக்கலைன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி மனசை வந்து தேத்திக்கிட்டு எல்லாத்தையும் வந்து சொன்னபடியே வந்து செஞ்சிட்டப்பா, ரொம்ப நல்லது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க நீ பேசுனதோட வந்து கூட வந்து ஒரு 100 ரூபாவே இருக்குது அப்படின்னு வெற்றிக்கிட்ட கொடுத்தோன்னே
வெற்றி அந்த காசை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நன்றி சார், இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் காசை வந்து சம்பாரித்த காசை மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசை எடுத்துகிட்டு துளசிக்காக வந்து ஒரு பையில் வந்து தேவையானது எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வராங்கன்னே சொல்லிடலாம். எங்கே போயிட்டேன் காலையிலேருந்து காணும் அப்படிங்கிறப்ப, இந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நான் உழைச்சி உங்களுக்காகவும் தியாவுக்காகவும் நான் வாங்கினது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அப்படிங்கிறாங்க. என்ன வேலை செஞ்சீங்க, அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா துளசி வந்து எமோஷ்னல் ஆகிறாங்க. அந்த சமயம் வந்து பார்க்குறாங்க, இப்போ பையில் பார்த்தா துளசிக்காக வந்து புடவை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லிடலாம். நம்ம வெற்றி அதை பார்த்துட்டு சரி என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, மேடம் விடுங்க, நீங்கள் கேட்டபடி நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நேர்மையாக தான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். அதில் வந்து நீங்கள் கேட்டபடியே என் பொண்டாட்டிக்காக வந்து ஆசையாக எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், தியாவுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம துளசி. சரி ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்காக வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்காக கீழே துளசி போயிட்டு அந்த பக்கம் வந்து புடவையை அப்படி வச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.